ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன, அந்த சிக்னல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம ஆப்ஷன் சைட் தான். அதுலேயும் ஸ்டாக் ஆப்ஷன் இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. மேஜராக நான் பார்க்குற வரைக்கும் இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50யோட இந்த சைட் வந்துடுங்க, சரிங்களா? ஸோ 0 உங்களை இண்டெக்ஸ் ஆட் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? அப்படி கீழே கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக சார்ட் போகும், சரிங்களா? பேஜுக்கு போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நமக்கு படிக்க சூழலில் நம்ம நிறைய இண்டிகேட்டரை ரெஃபர் பண்ணுவோம், சரிங்களா? பட் இண்டிகேட்டர் அப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ RSI ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர், இதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த சூழலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் மார்க்கெட்டே ட்ராவல் ஆகிட்ருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த மூமெண்ட் எங்கே இருக்குது, இங்கே ஒரு கட் அடிச்சோன்னு மேலே போகுது பாருங்கள், சரிங்களா? ஏன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து ட்ராவல் ஆகும். நீங்கள் புக் எவ்வளோ ரெஃபர் பண்ணாலும் இந்த விஷயம் சாலிடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்த உடனே கன்ஃபர்மேஷன் வேணும், சரிங்களா? இதுக்கு நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை வச்சு பார்க்குறத காட்டிலும், சரிங்களா, இந்த மாதிரி ஹியூஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது நம்ம நிறையா இண்டிகேட்டரை காட்டிலும், சரிங்களா, ஒன்றா செக் பண்ணுறதுக்கு இங்கே ஓவராலாக இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது இன்னைய டேக்கு இது பியரிஷ் மார்க்கெட்டா இல்லை அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட்டா எப்படி இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இதுதான் ரொம்ப முக்கியமே, சரிங்களா? இப்போது R1 R2 R3, சரிங்களா? அதாவது ரெசிஸ்டன்ட் 1 ரெசிஸ்டன்ட் 2 ரெசிஸ்டன்ட் 3, அப்புறம் சப்போர்ட் 3 சப்போர்ட் 2 சப்போர்ட் 1 லெவல், சரிங்களா? இதில் நீங்கள் நிறையா ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்களா, அதுக்கு இந்த டூலை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலே போதும். இந்த டூலே உங்களுக்கு ஷோ பண்ணிடும், சரிங்களா? அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்கும், ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் பை என்ட்ரி கொடுக்கணும் நினைக்கிறீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் 1 இருக்கா, இதை தாண்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இது ஹைலி கன்ஃபர்மேஷன். ஏன்னா சப்போர்ட்லேருந்து, சரிங்களா, மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கும், சரிங்களா? அப்போது R1 கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா R2 ஈஸியாக கிராஸ் ஆகும். அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ள பையரும் வருவாங்க, சரிங்களா? அப்போது இங்கே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஒரு தெளிவு கிடச்சிரும். அப்புறம் மூவிங் ஆவரேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே SMA 20 30 50 100 எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும், சரிங்களா? அதனால் ஃபுல் கன்ஃபர்மேஷனோட டீட்டெயில்டாக செக் பண்ணி, சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். RSI 14 இது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆயிரும். அப்போது ஒரு ட்ரேடுக்கு முக்கியமான விஷயங்களே இந்த மாதிரி டெக்னிக்கல் டூல் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்ஸ் நாலேஜபிளாக ஆகிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் எந்த பேஸில் ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். நீங்கள் பர்டிகுலராக எடுக்கிற ஸ்டாக்கில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு ரியலைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்கிறதே டெக்னிக்கல் ஃபார்ம் இருக்குது, அதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அப்புறம், ஏன்னா அது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பேட்டர்ன் பிரகாரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த டூல்லாம் செக் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் அது கரெக்டாக இருக்கும். இதை நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொடுக்குறேன். பட் இப்போது ரீசன் சமயத்தில் ட்ரேட் இருக்கும், இதை போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் சமயத்தில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கு அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர் காட்டிலும் இப்படி என்எம்எஸ் இண்டிகேட்டரோட சப்போர்ட் இருந்து நீங்கள் ட்ரேடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெக்னிக்கலாக நல்லாயிருக்கும், ப்ராஃபிட் லெவலுமே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.